உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல எழுத்தாளர், கவிஞர், மக்கள் இயக்குனருமான சீனு ராமசாமி அவர்கள் எழுதிய புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கவிதையை படிச்சு முடிச்ச உடனே என்னை இயல்பாக அந்த கவிதை எவ்வளவு தூரம் தாக்கி இருக்கிறது அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கவிதை பல சகாப்தங்களாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடக்கக்கூடிய பொதுமக்களால அது பார்க்க முடியும். ரோட்ல நடந்து வரும்போது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி நடந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை ஒரு கணவன், அதுவும் இக்காலத்து ஒரு கணவன் அதை எப்படி உணர்கிறான், அவர் எப்படி உணர்ந்திருக்காரு, அவர் உணர்ந்து தன்னுடைய மனைவிக்காக எழுதிய கவிதையைத்தான் நான் உங்ககிட்ட வாசிக்க போறேன். இத நான் படிச்சு முடிச்ச உடனே எனக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வுகள் என்ன அப்படின்னா, நானுமே கிராமப்புறங்கள்ல இதெல்லாம் பார்த்திருக்கேன். நகர்ப்புறங்கள்லயுமே கூட இன்னும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு நோக்கோட கணவன் மீது அதீத அன்பும் காதலும் பற்றும் கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்கள் அப்படித்தான் நடக்க செய்கிறார்கள். நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். பொறாமையும் கூட. எப்பனா இந்த கவிதைய படிச்சு முடிச்சக்கு அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். தலைப்புக்கு, அந்த கவிதைக்கு தலைப்பு வச்சிருக்காரு பாருங்க, கடக்காமலேயே. அவ என்ன கடந்து போயிட மாட்டா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வச்சிருக்காரு. பின்தொடர்ந்து 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 3 பின்தொடர்ந்து, அதாவது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நான் வாசிக்கிறேன். பின்தொடர்ந்து 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 என்னை கடக்காமலேயே நிற்கிறாள். குற்றமற்றவன் போலவே நடப்பது என் சுபாவம். அதாவது எப்படியா, சீனு ராமசாமி அவர்கள் நடந்து போறாராம். நடந்து போகும்போது தன்னுடைய மனைவி அவருக்கு பின்னால இந்த பக்கத்துல அவங்களுடைய பாதி உடல் இவருக்கு பின்னாடி மறைந்தார் போல அவர் அங்க நடந்தே வராங்களாம். ஒரு அடி பின்னாடி தள்ளி நடந்தே வராங்களாம். பின்னாடியே நடந்து வர்றா. ஆனா என்னை கடக்க மாட்டான். என்னை ஒரு எப்படின்னா, குற்றமற்றவன் போலயே நான் நடக்கிறேன், என்னுடைய சுபாவம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீனு ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கவிதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தால் அது பொறாமையா இருக்கிறது. என்னடா இப்பெல்லாம் இருக்காங்களே, இன்றும் கூட இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஆனால் இக்காலத்து கணவனுக்கு, அவருக்கு கடைசி சொல்லியிருப்பாரு, கடைசி பிராக்கெட்ல மனைவிக்காக அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருப்பாரு. தன்னுடைய மனைவிக்கு அவரு சொன்னது அது. நானும் கூட கண்கூட பார்த்திருக்கேன். ஒரு இந்த கவிதையை வாசித்து முடித்த பிறகுதான் அந்த நடையில், அப்படிப்பட்ட ஒரு நடையில் என்ன ஒரு யதார்த்தம் மறைந்திருக்கிறது அப்படிங்கறத உணர முடிகிறது. அது மட்டும் இல்லாம அந்த சகாப்தங்களை எல்லாம் நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையையும் உணர முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் அரிதாக கண்கூட பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள். கை கோர்த்து நடப்பது என்பது வேறு, அந்த கையை அப்படி உள்ள புடிச்சு நடக்கிறதுன்றது வேறு. ஆனா கணவன் முன்னாடி செல்லும் போது கணவனுடைய உடலுக்கு பின்னாடி அவங்களுடைய பாதி உடல் மறைந்து அப்படியே ஒரு அடி தள்ளி நின்று நடப்பது அப்படிங்கிறது வேறு விதமான ஒரு காதல் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கணவன் மனைவிக்கு இடையேயான காதல் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், இல்லை வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னே நான் சொல்லுவேன். அடுத்த கவிதையில நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.